இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது. ரசா ரசா வா. ஏய் ராசா, நீ வருவேன்னு மேல கடத்துறல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கானா? ஆளுங்களை வச்சிருக்கா? அங்கேயே போ. வரமாட்டேனா? நீ வந்தா எனக்கு என்ன? பின்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா? அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா? ஓஹோ, வந்ததும் ஆளுங்களை அனுப்புன இல்ல, அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சே இல்ல? நான் சொல்றத நீ உன்னோட பேசுறதுக்கு வரல, ஆடுறதுக்கு வந்த. ஒன்னு ரெண்டு மூணு, 1 2 3 4. இந்த தாயாட்டத்துல என் கை சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கணும். இல்ல இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன். இங்க கட்டு சினிமா தியேட்டர். எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா, வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மர்டர் செய்யறத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. செக்ரட்டரி, நாம அந்த இடத்துல தற்சமே சினிமா தியேட்டர் கட்டல. அவங்க குடிசைகளை அவங்களுக்கே தந்துடு. நான் சொல்றதை செய்யறியா இல்லையா? ரேட் என்ன? நீ கேட்கிறத தர. உன் ஆஸ்தி எல்லாம் வேணும். அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சு வச்சுக்கணும். தர்றேன்னு திமுறா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன். நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு, தர. 10,000 அட்வான்ஸ், 10,000 ஃபைனல். அது நம்ம பிசினஸ். ஆல் ரைட். நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், உனக்கு பணத்திமிரு உச்சம் தலை வரைக்கும் இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கு உன் வேலை விஷயமா வந்திருக்க, என் எதிரில நீ ஒரு பிச்சைக்காரன். மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு. கேளு. சாரி, வாங்கிக்க. மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது. சந்திப்பாங்க, ஆனா காதல் பத்தி பேச்சு இருக்காது. நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாதா? ஆமா. ஏ லேபர் லீடர் கோவிந்த் இல்ல? அதற்குத்தான் நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து. நீ இந்த பொண்ணை விரும்புறிய?
உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? சின்ன பிசினஸ் இருக்கு. ஏய் உன் கூட எங்களுக்கு பிசினஸ் என்னடா? போட வழியா. அடி சேக்க. வா வாடி. எங்க எங்க கூட்டிக்கிட்டு போறனோ அங்க. ஏய், கைய விட, இல்லாட்டி பண்ணா என்ன செய்வ? ஃபைட் பண்ணுவியா? நான் ரெடி. அப்பெல்லாம் பலம் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணும் பொருளும். நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ, நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு? டேய், பாரு, என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். விடு. அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல. அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல. 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 10 நாளும் அவன் என் வீட்டுல இருப்பான். தைரியம் இருந்தா விடுவிச்சு. ரச ரச. ஐயோ, விடுடா. ஐயோ, இது நான் இருக்கிற வீடு. இனி இதுதான் உன் வீடு. தராசு கடியில புளிய வச்சு நிறுத்தான ஒரு மளிகை கடைக்காரனை உதச்சி எடுத்துக்கிட்ட இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போறான்னு நீ முயற்சி பண்ணலாம். ஆனா உன் உயிர் போயிடும். இந்த சேரி பூரா ஏன் சாம்ராஜ்யம். அந்த மனுஷங்கள்லாம் ஏன் சேனை. இங்க மரஞ்செடி காத்துல அசையணும்னாலும் மனுஷங்க தண்ணி குடிக்கணும்னாலும் என் பர்மிஷன் வாங்கணும். இதை இங்க எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. அத கேட்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? சின்ன பிசினஸ் இருக்கு. என்ன இங்க கொண்டு வர அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்பா. அப்பாவா? யுவர் ஃபாதர். எதுக்கு? உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான். அவர் பணம் கொடுத்து வைக்கல தின்னுவாரு. திம்பியா? சரி, நான் பணம் தரேன். எனக்கு கோவிந்துக்கும் கல்யாணம் பண்றியா? இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தி நீ சொல்லிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சான்ஸ் உங்க அப்பன் கெடுத்துட்டான். செய்யற வேலை சரியில்லாத வேலைனாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம். இது உனக்கு நியாயம் தானா? அத கேட்காத. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா பாயா தேவை, படுக்கிறதுக்கு மெத்த தேவைன்னு கேளு. விசில் அடிச்சா வந்துடும். ஆனா நீதி நியாயம் பாவம் புண்ணியம் மட்டும் கேட்காத. அது நம்ம பிசினஸ் இல்ல. கதவு திறந்து இருக்கும். ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவாரு. வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச ரச ரசா. அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவங்க. ஞாபகம் வச்சுக்க. சுஜாதா, ஆத்திரப்படுற. இப்ப கூட நீ ஆத்திரப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும். அயோக்கியனுக்கு தூரமா இருக்கிறத விட அதிர்ஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல. நீ போறன்னா போக சொல்றதுக்குள்ள உன்னை இங்க கூப்பிட்டது. உனக்கு மனநிலை சரியில்லைன்னு, அதனாலதான் அந்த ரவுடியோட ஓடி போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் தயாரா இருக்கு. நாளை காலையில 7 மணிக்கு நம்ம கல்யாண முகூர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? உள்ள போங்க. நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கலாம். இப்பவும் முகூர்த்தம் நல்லா இல்ல. இதுவரைக்கும் அவளை நீ என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவ மனுஷங்க நீ யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவளை ஒரு வார்த்தை திட்டுனா திட்டுனவனை வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சிடுவேன். டேய், அவனை பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்கடா. இன்னைக்கு தான் உனக்கு வீரம் வந்திருக்கடா. இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரசரசா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் விடுங்கடா.
கிழவா போயிட்டியடா, என்னை விட்டு போயிட்டிய. நீ இல்லாம நான் என்னடா செய்வேன்? இன்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடலாம். எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தனா போதும். யாரு? வாடா. ஏய், என்ன கொல்ல வேணா, நில்லுடா. வேணா. ஐயோ என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ ராசா, ராசா. உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன். என்னை காப்பாத்தி என் பேச்ச கேடு. ஐயோ உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன். என்ன நம்ப நடுவுல தகராறு வேணாம். மத்ததெல்லாம் பாட்டி ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஐயோ என்ன விட்டுரு, என்ன காப்பாத்து. ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு. ராஜா என்ற ரவுடி தீவிரவாதியாக மாறி அரசியல் தலைவர் சிங்காரவேலரை வெட்டி கொலை செய்து மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி விட்டான். போலீசார் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்ட இடத்தில் சுட்டு கொல்லும்படி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. உன்னை நாசமாக்குறதா மிரட்டி அவளை விட்டு உங்ககிட்ட பேச வச்சாங்க. அவன் பலவந்தமா அவளை தாயாக்கிட்டான். அவன் பதவிக்காக அவளை விலையாக்க போனான். தான் வயத்துல உள்ள பச்சை சிசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சக்தியற்றவளை விழா வச்சு வெட்ட போறாங்க. நடந்தது சொல்லாம நீயே என்னை விட்டு பிரிஞ்ச. எதையும் சாதிக்கிற என் கையால உன்னை காப்பாற்ற முடியாதவனா ஏன் செஞ்ச? உன் வார்த்தையை காப்பாத்துறதுக்கு என்ன எதுக்கு தோத்து போகும்படியா செஞ்ச? சொல்லு. இதை கட்டினது அஹிம்சைய வாழ வைக்கிறதுக்காக இல்ல, அநியாயத்தை அழிக்கிறதுக்காக. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி ராஜா. நீ செய்யறது என் சதைக்கு நீதான் கொள்ளி வைக்கணும். ஒரு அழகான குடும்ப தலைவியை பலி வாங்குற அந்த கொடியவரை இந்த நாட்டுல நடமாட விட மாட்டேன். தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய பிரேதமா ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன். இது உன் சிதைக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபதம். கோவிந்த்!
ராஜா என் சிதைக்கு நீதான் கொல்லி வைக்கணும். ஒரு கொடியவன் கையாலவோ அந்திம சடங்கு நடக்க கூடாது. அது நடக்காம காப்பாத்துட்டேன்.